நம சிவாய அரோகரா சிவாய நமக ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. அப்பனே பெருமானே மகேஸ்வரா பரமேஸ்வரா, உன்னை காண கண்கோடி வேண்டும் சிவா. திருச்சிற்றம்பலம். ஏமா ஐயா ஓப்பனா உக்காந்துருக்காரு? அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. அம்மா ஓப்பனா உக்காந்துங்கிட்ட ஆடியில வச்சது எனக்கு தெரியாது, என்ன ஓப்பன்னு தெரியாது. நான் வந்து சரின்ட்டு அதெல்லாம் வந்து ஒரே முள்ளு காடு கரம்பா இருந்தது. நான் இதெல்லாம் சீர் பண்ணி ஒரு 18 வருஷமா நான் பூஜை பண்றேன்மா ஐயாவை. அவரு மட்டும்தான் தனியா இருந்தாரு. அப்புறம் அம்மா ஈஸ்வரி விநாயகர் முருகர் எல்லாம் வச்சு மண்டல பூஜை போட்டு நானும் பூஜை பண்ணிக்கிறேன்மா. அவரு பூர்வீகம்லாம் அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, வழிமுறை தெரியாது. யாரும் அந்த கோயிலை பெருசா கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலையாமா? இல்லம்மா. இந்த ஊர்ல மொத்தம் எவ்வளவு மக்கள் எவ்வளவு இருப்பாங்க? ஒரு 300 400? அம்மா எல்லாம் இருக்காது, ஒரு 100 வீடுக்கே கம்மியா தான் இருக்கும். அதனால இது யாரும் ஸ்டெப் எடுக்கல யாரும். அதான் அவங்கவுங்க குடும்பத்தை தூக்கறதே பெருசு. கிராமன்றதுனால அவங்கவுங்க குடும்பத்தையே நிர்வாகம் பண்ண முடியல. அப்புறம் இதுக்கு என்னதாம்மா வழி? அவருதான் பாக்கணும், நீங்க தான் பாக்கணும். ஆமா, நீங்க தான் பாக்கணும். சிவா சிவா சிவா. என்னுடைய ஆசை அவரு கோயில்ல உக்காந்து பாக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு. நனைகிறாங்க, கஷ்டமா இருக்குது இவங்க நனையறது. எத்தனை வருஷத்து மரமா இது? எத்தனை வருஷத்து மரம்? இதையே எனக்கு தெரியாதுமா. நீங்க இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? நான் இப்போ ஒரு 47 வருஷம் ஆயிருக்கும். 47 வருஷமா நீங்க பராமரிக்கிறீங்களா? நானும் பராமரிக்கிறேன். ஐயா எப்படிங்க பேசுறாருங்களா? என்ன சொல்றாரு அவரு? அவரை பத்தி அவருடைய வாழ்க்கை நிலைய அவர் என்ன சொல்றாரு? அவரு சொல்றாரா? எனக்கு மாடி எல்லாம் கட்டணும்னு சொல்றாரா? என்ன வேணாம் இப்படியே விட்டுடுன்னு சொல்றாரா? அவர் என்ன சொல்றாருமா? அத பத்தி எல்லாம் நான் அவரை கேட்கல. நானும் அவரை வேண்டேன். ஐயா நீங்க கோயில்ல உக்காந்து நான் பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. இவங்க எல்லாம் நனைய விடாம கோயில் கட்டி நீ உக்காந்து உன்ன கோயில்ல பார்த்து என் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஆசைப்படுறேன். அம்மா இந்த கோயில் என்ன ஐதீகமா? அந்த கோயிலுக்கு நீங்க கட்டினீங்களா வந்ததுல இருந்து? இல்லம்மா, என்ன ஐதீகம் எல்லாம் தெரியாது எனக்கு. ஆதியில எப்படி பண்ணாங்க என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியல. இங்க வந்த பிற்பாடு அவரு மட்டும் இருந்தாரு. பூரா மரம் மட்டை முள்வெளி செடி எல்லாம் கிடந்துச்சு. அதெல்லாம் சீர் பண்ணி நிர்வாகம் பண்ணின்னு வரேன். அதுவும் எனக்கு தெரியாதுமா. அப்ப நான் வர சொல்லு. இப்ப கீழே ஒரு லிங்கம் இருக்குதுங்களா? அது அவரு இருக்கு சொல்லி ஆதியில இருந்து தான் இருக்குது, தனியெல்லாம் வச்சது இல்ல. அவரு கூடதான் இருக்கிறாரு. அவரும் அப்பத்துல இருந்தே இருக்காரு. அப்பத்துல இருந்தே இருக்கிறாருமா. புதுசா இருக்குது, ஒரு வித்தியாசமா இருக்கு. இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் நாங்க புதுப்பிக்கல. அவர் எப்படி அப்படி தோன்றினாரோ அப்படியே இருக்கிறாரு. அப்படியேதான் இருக்கிறாரு. ஏன் அவர் அப்படியே இருக்கிறாருன்னு அதுக்கு ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? அத மட்டும் நான் கேட்கலாமா? ஏமா நீங்க இவ்வளவு தொண்டு செய்யறீங்க, ஏன் அப்படி இப்படி எல்லாம் இருக்கிறீங்க? நாங்க என்ன செய்யணும்? அவருடைய பணியை சொற்பந்தல சொல்லுவாரு. என்ன செய்யணும், இப்படி இருக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லுவாரு கண்டி. இத பத்தி சரி நீங்க கோயில் கட்ட முடியுமா என்ன ஏதுன்னு அந்த சிந்தனை எல்லாம் இல்ல. நானா வேண்டிக்கிறேன். அவரு சரி இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? நான் வந்தேன், இந்த கோயிலுக்கு வந்தேன், எனக்கு என்ன பலன் கிடைச்சது? பலன் கிடைக்குதுமா? கும்பல் வராங்களா? வெளியூர்ல இருந்து தான் வருவாங்க, இங்கெல்லாம் இருந்து வர மாட்டாங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கும் யானை கட்டுவாங்க. இதோ பிறந்துக்கிறான் பாரு, அவன் பேரு விக்னேஸ்வரன், இன்னும் ஒருத்தன் பேரு மாதேஸ்வரன். அவருடைய பேரே தான் வரும். ஆனா குழந்தை இன்னும் ஒரு இந்த சூளை அட்டாந்து வச்சாங்க, அவங்களுக்கும் இந்த பேரு தான். அந்த குழந்தை பிறந்ததுன்னு வேண்டிக்கிட்டு வச்சாங்களா? ஆமா ஆமா, நானா கேட்டேன். அவங்க இந்த அந்த சொம்பு எட்டாந்து வச்சாங்க. அப்போ என் பேர்ல மெரல் வந்துச்சு. மெரல் காலில் விழுந்து அழுதுக்குறாங்க. எனக்கு பையன் வேணும் சாமி அப்படின்னு சொல்லி வேண்டி அழுதுக்குறாங்க. அவரு என்ன பண்ணிக்கிறாரு, உத்தரவு கொடுத்துக்கிறாரு. உனக்கு 3 மாசத்துல கரு தரிக்கும், நீ கவலைப்படாதம்மா, பையன் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துக்கிறாரு. அதே மாரி 3ஆம் மாசமே கரு தரிசிச்சு பையன் பிறந்துட்டான். நானா கேட்டு இந்த சூளம், அவருக்கு சூளம் வேலு எல்லாம் கொண்டாந்து வையுமான்னா, போன வருஷம் மாசி மாசம் அவங்கள என்ன கேக்குறனோ
அத இல்லன்னாதான் கொண்டாந்து வச்சிடுவாங்க. பையனுக்கு 4 சரி, வயசு. மருள் வரும்னு சொல்றீங்கல்ல, நீங்க வர்றவங்களுக்கு எல்லாம் சொல்றீங்களா அது போல? இல்லம்மா, ஏமா? அவரு எப்பயாவது அதெல்லாம் நான் மாடு வச்சுக்கின்னு இவரு சிந்தனையாவே நான் வேலை மாதிரிலே இருக்கிறேன். இவருக்கு பூஜை பண்ற நேரம் நைட்ல வர நினைச்சு படுக்கிறேன். அதோட மாடு பசு மாடு இருக்குது. அதுதான் எனக்கு பொழப்பு. வேற வழி எனக்கு 1 ரூபாய் கிடையாது. அத வச்சுதான் நான் ஜீவனம் நடத்துறேன். அத வச்சுதான் நான் பழகிறேன். அதனால இவருக்கும் அவங்களுக்குமா சொல்றாங்க. ஓஹோ. இல்ல, ஏதாவது ஒரு சக்தி இருக்குதுன்னா மக்கள் கூட்டம் அதிகமா பெருகிடும். அப்ப இல்ல சக்தி இருக்குதுமா, இருக்குது. சக்தி எல்லாம் இல்லாத போயில்ல. இங்க என்ன வேண்டி போறாங்களோ வெளியூர்ல இருந்து தான் வருவாங்க. அவங்க 30 வருஷம் ஒரு குழந்தை இல்லாத இருந்தாங்க. அவங்களுக்கு நான் தான் என்ன பண்ண, அவங்க 2 இதுவா டாக்டர் மூலியமா பார்த்தாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்ல. ஒண்ணு துடுப்பு இல்லாத ஆயிப்போச்சு, ஒண்ணு 7 மாசத்துல செத்து போச்சு. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ண, அம்மா அங்க வா, யானை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுது அந்த பொண்ணு. அப்புறம் யானை கட்டிட்டு போச்சு. போய் டாக்டர்கிட்ட போச்சு. அந்த பொண்ணு பேர் பொண்ணு பேர்லாம் சொல்ல வேணாம். அந்த குழந்தை பேரு அனுஷ்டி. 30 வருஷம் இல்லாத இருந்து கடவுள் கொடுத்துக்கிறாரு. சிவா. இன்னும் எத்தனை பேருக்குமா அந்த மாதிரி எல்லாம் ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு கோயிலுக்கு வந்ததுனால? 10 பேருக்கு கிடைச்சிருக்குது. இந்த இந்த கோயிலுக்கு போனா குழந்தை பிறக்கும்ன்றது யார் சொல்லி அவங்க வராங்க? நான் சொல்லிதான் வராங்கம்மா. ஓஹோ. நான் சொல்லிதான் வராங்க. அதாவது நான் சிவபூஜை அன்னைக்கு நைட்ல இருந்து பூஜை பண்ணிக்கினே இருப்பேன். நைட்ல இருந்து பூஜை பண்ணிக்கினே இருப்பேன். வெடிய மேலத்தாளத்தோட சூரியன் உதய சொல்லலாம் என்ன பண்ணுவேன், படைப்பேன். படைச்சிட்டு அவங்க குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்கள வர வச்சு அந்த பிரசாதத்தை முத அவங்களுக்கு தான் கொடுப்பேன். அவங்க கையை கட்டிக்கின்னு அவரை நினைச்சுக்கின்னு சாப்பிட்டு போவாங்க. மறு வருஷமே அப்படியே குழந்தை, மறாவது வருஷமே அப்படியே குழந்தை பாய்க்கும். இந்த ஊருக்கு வர்றதுக்கு என்ன சொல்லிக்கிட்டுமா வரணும்? கீரனூருன்னு தான் சொல்லிக்கணும். கீரனூருன்னா டக்குன்னு இறக்கி விட்டுருவாங்களா? டவுன் வண்டி தான் இறங்கும். விழுப்புரம் போற வண்டி எல்லாம் இறங்காது. டவுன் வண்டி. எங்க இருந்து வண்டி புறப்படும்? இப்ப கடலூர்ல ஏறணுமா, பாண்டிச்சேரியில ஏறணுமா? திருவண்ணாமலை இந்த பக்கம் வரணும்னா திருவண்ணாமலையில இருந்து வரணும். திருவண்ணாமலை பக்கம் இருந்து வந்தோம்னா விழுப்புரம் வேட்டவாளம் இப்படி வரணும். திருவண்ணாமலையில என்ன சொல்லி ஏறணும் பஸ்? கீரனூருன்னு சொல்லி வரணும். ஓஹோ. இந்த ஐயாவுக்கு பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களாமா? தெரியாதுமா, அந்த பூரிகம் எல்லாம் தெரியும். சரி, பேர் இல்லாம எப்படிமா அந்த அம்மா ஐயாவை நீங்க கொண்டாடுறீங்க? சிவனேன்னு தான் கொண்டாடுறேன் நானு. பேர்லாம் தெரியல. மணிக்கார போய் கேட்டாலும் எனக்கு தெரியாது, அங்க இருக்குது அப்படி இப்படின்னு சொல்றாரு. நான் சிவனே நீதான், நான் உனக்கு தொண்டு செய்யறேன், நீ எனக்கு வழி காட்டுற, நான் தொண்டு செய்யறேன், அவ்வளவுதான். அதுதான் எனக்கு தெரியும். அழகா இருக்கிறாரு ஐயன். சுந்தரேஸ்வரர்னு பேரு வைங்க. நல்லா சுந்தரமா அழகா இருக்கிறாரு. நல்லா இருக்கிறாரு. எல்லாருமே விநாயகர்ல இருந்து, முருகர்ல இருந்து, சிவன்ல இருந்து, அம்மன்ல இருந்து எல்லாமே ஒரு கலை அம்சமா இருக்கிறாங்க. ஒரு நல்ல சுந்தரேஸ்வரன் பேரு வைங்க. சுந்தரின்னு நம்ம அம்மாவுக்கு பேரு வைங்க. விநாயகருக்கு என்னங்க பேரு வைக்கலாம்? விகடகவி விநாயகர்னு பேரு வைங்க. முருகனுக்கு என்ன பேரு வைக்கலாம்? பாலமுருகன். குழந்தையாவா இருக்காரு? ஆமா, வரவங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குதும் போய் ஒரு பேர் பாலமுருகனாவே இருந்துட்டு போட்டோம். அவரு பேரால எல்லாம் இனிமே பேர் வச்சிருங்க. நாளைக்கே பேர் வச்சிருங்க. சுந்தரேஸ்வரர் பேர் வச்சு அவரு வைக்கணும். ஒரு நாளைக்கு குடுக்குறோம். நல்லது. சுந்தரேஸ்வரர் பேர் வச்சாலும் அவர் இன்னும் சுந்தரமா ஆயிடுவாரு. அப்படி வைங்க. ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க. வரவங்க போறவங்க எல்லாம் 90 கொடுங்க. இவரு யாரையாவது கூப்பிடுவாரு. சாதாரணமா இருக்க மாட்டாரு. இவ்வளவு வெட்ட வெளியில இருக்கிறதுக்கே இவ்வளவு அலங்காரமா உட்காந்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா அவருக்கு யாரையும் கூப்பிடுவாரு. உங்களுக்கு நல்லதே நடக்குமா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கடைசி ஆசை எனக்கு அதான், ஒரே ஆசை அதுதான். அவர் கோயில் கட்டி அவரை பாத்துட்டேன்னா என்னுடைய பாக்கியம். சில கோயில் மூடி கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது இல்ல, அந்த சாஸ்திரம் தெரிஞ்சவங்க வருவாங்க. இதுக்கு யாரா வருவாங்க. அவசியம் இதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்குமா? நன்றிகள், நன்றிகள். ஐயனை நானும் வேண்டிக்கிறேன். பாக்குறவங்களும் வேண்டிக்கிட்டோம். கண்டிப்பா வர்றவங்க யாரா ஒருத்தவங்க இதுக்கு ஏதாவது செய்வாங்க. நல்லதுமா. கரெக்டா 4 மணிக்கு எனக்கு உத்தரவு வந்துருமா. இங்க இருந்து உத்தரவு கொடுப்பாரு. உத்தரவு ரூம்ல படுத்துன்னு இருப்பேன். டான் கொடுப்பாரு. அந்த நேரத்துக்கு நான் ஐயா இதோ வர ஐயா அப்படின்ட்டு 4 மணிக்கெல்லாம் எழுந்து வந்துருவேன்.
இவருக்கு பணி செய்யறதுக்கு வந்து பல்லு விளக்குன்னு மூஞ்சி கழுவின்னு வந்து சாணம் தெளிச்சு கோலம் போட்டு இந்த பூவெல்லாம் பறிச்சு அவருக்கு வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு அதுக்கு பிற்பாடு தான் நான் வேற வேலையே செய்வேன். அவரு ஒரு 4 நாள் அவர்கிட்ட வராத இருந்துட்டோமா முடியல. அவரே கூப்பிடுறாரு, மணியை கையில ஓசை மணியை கொடுத்து கையில மணியை கொடுத்து கூப்பிடுறாரு, வாமா அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. அதுக்கு இருக்குதான் அவர்கிட்ட நான் வந்தேன். ஒரு 4 நாள் வராத விட்டுட்டேன். எனக்கு கலையே இல்ல. நல்லதுமா நல்லதுமா. சிவாய நம. சிவாய நம. மெய்ஞான சித்திரக்குடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.